ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளி ஜோசியெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போ பார்க்கலான்னு நான் சொல்லிங்க. சரண் சொன்னான். சரணும் மோட்சிதாவும் நாங்கள் பார்க்குறோன்னாங்க. சரி, சரணுக்கு ஒரு நல்ல சீட்டாக எடுத்து கொடு கிளினோடனே கிளி வேகமாக எடுத்து கொடுத்துட்டு கூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிச்சு. சரி, என்ன சீட்டு தான் எடுத்திருக்கு, நல்ல சீட்டாக குடுமுருகான்னு சொல்லிட்டு நானும் சிவன்மலை ஆண்டவனை வேண்டிட்டு நின்றுட்டு இருக்கேன். பார்த்தா அந்த சீட்டை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு இன்ப அதிர்ச்சி, முருகனே வள்ளி தெய்வானையோடு வந்திருக்காருங்க. இது நினச்ச உடனே அவர் கொடுத்துட்டாரு. சரி, மோட்சதா இருந்துட்டு அம்மா நானும் பார்க்குறேன், அண்ணா மட்டும் பார்த்தான்ல நானும் உட்காரேன். சரி சாமி உட்காருன்னு சொல்லி அவளே உட்கார வச்சுட்டு இன்னொரு சீட்டு அவளுக்காக எடுத்தோம். அவள் பார்த்துட்டு நல்லா படிப்பாளா மாட்டாளா பார்த்து சொல்லுமா முருகா அப்படின்னு சொல்லி கிளி உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது பாருங்க. சரஸ்வதி தாயாரே வந்துட்டாங்க. இது விதியா இல்லை எதேச்சியாக நடந்ததா எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, அவங்க 3 பேர் சேர்ந்து அம்மாவுக்கு ஒன்று எடுக்கலாம், நீ ஒன்று எடுன்னாங்க. மதுரை மீனாட்சி ஒரு நல்ல சீட்டாக எடுத்து கொடுன்னேன். ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிடுச்சு. அந்த சீட்டு கிளி ஜோசியம் பார்க்குறவர் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னாரு. மதுரை மீனாட்சி நல்ல சீட்டாக எடுத்து கொடுன்னேன். அதே தான் வந்திருக்குன்னு பாருங்க. என்னோடய அதிர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.